அன்பியும் யூடியூப் இல்லந்தோறும் இறைசாட்சி உள்ளந்தோறும் மகிழ்ச்சி. ஒரே உள்ளமும் உயிருமாயிருந்தனர். ஆண்டவரே, உமது அன்பும் கடிவும் எல்லோருக்கும் பொதுவாயிருந்தது. ஏற்ற தாழ்வு இல்லாத, பாகுபாடு காட்டாத, சுயநலம் இல்லாத அன்பாய் வெளிப்பட்டது. பரிசெயராக இருக்கலாம், சதுசெயராக இருக்கலாம், பாவியாக இருக்கலாம், ஏழையாக இருக்கலாம், நோயாளியாக இருக்கலாம், பேயால் பீடிக்கப்பட்டவனாய் இருக்கலாம், பணக்காரனாய் இருக்கலாம். எல்லோருக்கும் சரிசமமான அன்பு, குறையில்லாத அன்பு. அன்பு நெறியை சீடர்கள் மேடம் கண்டார்கள். எல்லோரையும் ஒரே விதத்தில் நீர் அன்பு செய்வதை, அந்த முழுமையான அன்பை சுவைத்தவர்கள் உம்மோடு என்றும் இணைந்து வாழ விரும்பினார்கள். உறவுகள் உறுதியடைந்தன. உம்மிடம் பார்த்ததை சீடர்கள் தங்கள் நற்செய்தி அறிவிப்பு பணியிலே செயல்படுத்துகிறார்கள். ஏற்ற தாழ்வு இல்லாத அன்பு வாழ்க்கை, பகிர்ந்து வாழும் நல்ல மனது, பிறரின் பற்றாக்குறையில் இணைந்து நிறைவாக்குவது, பிறருக்கு தங்களால் இயன்றதை மட்டுமல்ல தங்களுக்குரியதை அனைத்தையும் கொடுக்க துணியும் நல் மனது. எல்லோருக்கும் எல்லாம் சொந்தம், யாரும் எதற்கும் உரிமையாளர் அல்ல, எல்லாம் அனைத்தும் பொதுவாயிருக்கும் நிலை. இந்த பகிர்வு நல்ல மனதுதான் கிறிஸ்துவ வாழ்வினுடைய உயரி எண்ணமாக இருந்தது. ஒரே குடும்பமாய் மக்களை உருவாக்கியது. எங்கள் வாழ்க்கையிலும் பகிர்ந்து வாழக்கூடிய நல்ல மனதை எங்களுக்கு கொடுத்து அன்பிலே இணைந்திருக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருளும். இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.